ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட இந்த மாதிரி டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இந்த மாதிரி ரீடிங் வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் இப்போ தான் வந்து அது நிறைவேறிச்சு. ஸோ மெயினாக மந்த் ஸ்டார்டிங்கில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, மே மந்த் ப்ரெடிக்ஷன். நீங்கள் வந்து வான் சைனாக இருக்கீங்க, மேஷம், சிம்மம், தனுசு ராசியா அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 வந்து ரெட் கலர் ஸ்டோன். ஸோ ஆரஞ்சு மாதிரியும் தெரியுது. ஸோ ரெட் ஆர் ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து எல்லோ கலர் ஸ்டோன். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்துக்குரிய உங்களுக்கு வந்து கைடன்ஸ் யூனிவர்ஸ் என்ன வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பயல் 1 இந்த ரெட் கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஷிப், வீல். ஸோ கார்ட்ஸ் பார்க்க முடியாது, நான் சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. வீல், ஜஸ்டிஸ், ஹெர்மெட், டவர். சிங்க்ரோனைசிட்டி, ஈகிள் மெடிசன், happy, thunder drum, queen of cups. அண்ட் ஃபைனலாக வந்து சிவா டெக்லேருந்து, சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து ஆதியோகி எம்ப்ரேசிங் ஆன் த பாத் ஆஃப் யோகா அப்படின்றது வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சில பாஸ்ட் விஷயங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சிலருக்கு இது ரிலேஷன்ஷிப்பில், கப் சைடில், எமோஷ்னலில் அந்த மாதிரி தெரியுது. சிலர் வந்து ஃபேமிலிக்குள்ளே எக்ஸ்பெக்டிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. இங்கே எப்படி இருக்குது உங்களுடைய ஒரு அட்ரஸன் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் வந்து சம் ஃபேவரான பாத், அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வழி அப்படின்றது இல்லை, இங்கே வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு பாத் அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு வந்து அந்த சான்சஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. பட் ஆனால் அது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, அதில் வந்து பிகின் பண்ணுறதுல ஒரு ஹெசிடேஷன் ரிலேட்டட் எனிதிங். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. அதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பாஸ்டில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து டவர் சுச்சுவேஷன் இருக்கலாம், சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு உங்களுக்கு லைஃப்பில் வந்து நடந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அனலைசிங் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹெர்மெட் ஸ்டேஜில் உட்காந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து ஒரு ஹைலி உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். அதாவது வந்து எப்படி இருக்குது, குவீன் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம், அதுக்குரிய ஒரு வெயிட்டிங் இருந்திருக்கு, இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்குரிய ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ ரிலேட்டட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, டவர் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்குரிய ஒரு இன்னும் உங்களுக்கு அந்த வருத்தம் அப்படின்றது உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு ஜஸ்டிஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஒரு சேஞ்சஸ், அது வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு படியாக தான் அது அமையும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இங்கே வந்து ஒரு கார்டு ஹாப்பி கார்டு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுடைய மைண்ட் அண்ட் சோல் ஃபிசிக்கலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த கார்டு வந்திருக்கு. அதாவது வந்து எம்ப்ரேசிங் ஆன் தி பாத் ஆஃப் யோகா. நீங்கள் வந்து ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது சில விஷயங்கள், ஒரு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அது உங்கள் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரியும் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. ஓகே, ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அது வருத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும், உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு சந்தோஷம், ஒரு தப்பிச்சுட்டு வந்துட்டோம், இல்லை வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி
பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து அது வந்து ரியலைஸ் பண்ணல. பட் இப்போ அந்த ஸ்டேஜ் அதை தாண்டி வரும்போது, அந்த ஸ்டேஜில் நீங்கள் வரும்போது அந்த சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது வந்து ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு வேணும். அதே மாதிரி நீங்கள் வந்து சம் ரிலாக்ஸேஷன் உங்கள் மைண்ட் அளவில், உங்கள் ஃபிசிக்கல் லெவலில் நீங்கள் கொண்டு வரும், சோல் லெவலில் கொண்டு வரணும். அதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு டைவர்ஷன், ஒரு ஆல்ரெடி நடந்த பாஸ்ட்டில் வந்து ஒரு உங்களுடைய எனர்ஜி வந்து நீங்கள் அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஃப்ளோ பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு இப்போ புதுசாக ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை யோசிக்கிறீங்க, இல்லை அது ஒரு உங்களுக்கு வாய்ப்புகள் வருதுன்னா அதுக்கு வந்து முழு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சமயம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹெசிடேட் ஆகிறதும், இல்லை அந்த வாய்ப்பை வந்து ஒரு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் அதுவும் இங்கே வந்து வருதுங்க. ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டைம். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து இந்த ஒரு வழி வந்து எப்படி கொண்டு போகும் உங்களோட லைஃப்பில் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அது வந்து ஒரு நல்லதுக்கு, ஒரு ஃப்யூச்சர், ஒரு க்ரோத் இருக்குது. உங்களுக்கு அந்த சந்தோஷம், நீங்கள் நினச்ச அந்த லைஃப் ஒரு பிரைட்டிங், இல்லை வந்து உங்களுக்கு தெரியாத அன்னோன் ஒரு அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல விதமான ஒரு லைஃப். பட் இப்போ உங்களுக்கு அந்த பாதை அப்படின்றது தெரியறதில்ல. நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் ஆனால் ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து இது வந்து ரிலேட்டட் ஒர்க்கிங்கில், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், நீங்கள் நினைக்கிற விஷயத்தில். ஓகே. ஸோ இதில் மெயினாக என்னென்னா நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு கொடுத்துட்டு இருக்கிறது, அதில் வந்து ட்ரைன் ஆகிறது, ஒரு எமோஷ்னலி வெளியே வராமல் இருக்கிறது, அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. ஸோ அதுலேருந்து வரும்போது, விடுபட்டு வரும்போது நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த டண்டர் ட்ரம் அப்படின்றது இங்கேயும் உங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது வந்து அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் புரியும் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. ஸோ இங்கே மெயினாக ஒரு பாயிண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஈகிள் மெடிசன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஈகிள் மெடிசன் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய டைம். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு, ஏன் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எதனால் இந்த சுச்சுவேஷன், ஏன் இந்த மக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கட்டும், இல்லை வந்து சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் வந்து உங்களுக்கு அந்த டைம்க்கு அந்த நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, கோஆப்ரேட் பண்ணல, இல்லை ஒரு ஈகோ கூட இருக்கலாம், சம்திங். அதுக்கு வந்து ட்ரஸ்ட் இப்போ நீங்கள் கொடுக்குறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ புரிஞ்சு அதிலிருந்து விலகி வெளியே வர்றது உங்களுக்கு நல்லது. ஸோ இதுதான் உங்களுடைய கைடன்ஸ், இந்த மாதத்துக்குரிய கைடன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் டூ இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. மேஷம், சிம்மம், தனுசு, இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபூல், 6 of Wands, 8 of Swords, Moon, Here and Now, Owl Medicine. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ மாடரேஷன், மகாசிவராத்திரி, 11 ஹார்மோனி, அவாய்ட். ஒரு நியூ சோல்மேட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு பார்ட்னர். ஏன்னா வந்து 2 கார்டு எனக்கு வந்து அந்த மாதிரி காமிக்கிறாங்க. மகாசிவராத்திரி, 11 ஹார்மோனி, அவாய்ட் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. 8 of Swords, மூன் சிச்சுவேஷன்லேருந்து கன்ஃபியூஷன், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் உங்கள் லைஃப்பில் வந்து இருந்திருக்கு. ஸோ எமோஷ்னலி, ரொம்ப எமோஷ்னலியாக ஒரு ட்ரைன் ஆகியிருந்திருக்கீங்க. இது ப்ரீவியஸாக நான் சொல்கிறேன். அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ வெளியே வந்திருக்கீங்க. ஒரு ஃபுல் எனர்ஜி தெரியுது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நேச்சர், அதாவது வந்து இயற்கைக்கு வந்து நீங்கள் கட்டுப்பட போகிறீங்க, கண்ட்ரோல் ஆக போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குற லைஃப்பை வந்து ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. அதே மாதிரி வந்து ஒரு கண்டிஷன், உங்களுடைய கண்டிஷன் எனர்ஜி ஃப்ளோ பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரியுது. ஸோ ஏன்னா வந்து நிறைய ஒரு பாரம் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கு. உங்களுடைய மனசில் பார்க்கும்போது ஒரு பாரம் குறைச்சிருக்கீங்க. ஒரு எனர்ஜி வைஸ் ஒரு பாசிட்டிவாக எனக்கு தெரியுறீங்க. அதேமாதிரி லார்ட் கணேஷா எம்ப்ரேசிங் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்றது, இதுவும் வந்து 2 கார்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் எனர்ஜி. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒரு பிகினிங்க்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் தெரியுதுங்க. ஸோ நீங்களும் அதுக்குரிய ஒரு
அந்த டைம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு ஒரு அந்த அப்டக்கிள்ஸ்ல இருந்து வெளிய வர இந்த ப்ரீவியஸா இருந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளிய வந்திருக்கீங்க. ஸோ லைஃப்ல வந்து இப்ப என்ன நடக்குது? எப்படி அ ஸோ இறை அது என்ன சொல்றது? ஆ யூனிவர்ஸ் விட்ட வழி அப்படின்னு சொல்லலாம். இறைவன் விட்ட வழி. ஸோ அந்த மாரி உங்களுக்கு வந்து எப்படி போகுதோ, அந்த மாரி நீங்க வந்து கொண்டு போறீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க வெளிய வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றதும் இங்க இருக்கு. பட் இருந்தாலும் ஒரே ஒரு கார்ட் எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர் அண்ட் நவ் அப்படின்றது. இப்பவும் சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் இருக்கலாம். ஆ பண்ணலாமா? வேணாமா? நடக்குமா? நடக்காதா? இதுல வந்து சக்சஸ் ஆகுமா? ஏன்னா முன்னாடி நெறைய ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு அந்த எமோஷனலி ஒரு பயம் அப்படின்றது இருக்கு. பட் ஆனா அது ரொம்ப பெருசா எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி தான் தெரியுது. ஒரு 30, 40% உங்களுக்கு இருக்கலாம். பட் அதுல இருந்தே நீங்க கம்ப்ளீட்டா வெளிய வர போறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த தைரியம் கிடைச்சிருக்கு. அந்த கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நீங்க சில விஷயங்கள்ல இருந்து ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இனிமே இருக்கணும்? எந்த எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரிலேட்டட் கெரியர், கப் சைட், உங்களுடைய ஃபேமிலில என்ன நீங்க வந்து ஒரு மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கசப்புகள். ஓகே. அதுதான் பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருக்கும். உங்கள வந்து ஒரு வெளிய விடாம ஒரு மினிமம் இது வந்து ஒரு 1 1/2 இயர்ஸ் கூட சொல்லலாம். 1 இயர், 1 1/2 இயர்ஸ், 8 மந்த்ஸ் அந்த அளவுக்கு அந்த கஷ்டம் நீங்க மேல கூட இருக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கஷ்டங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணி அந்த எமோஷனலா ரொம்ப வெளிய வராம கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருந்திருக்கும். பட் இப்ப வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு ஒரு சூப்பரா உங்களுக்கு வந்திருக்குங்க. நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க. யூனிவர்ஸ் குடுக்குற ஒரு நல்ல விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க. ரிலாக்ஸா தெரியிறீங்க. அதுல வந்து ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த எனர்ஜி எதுவா இருக்கட்டும், இந்த பிகினிங் எதுவா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு சக்சஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்ற மாரி தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சோல்மேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல வந்து ஒரு சந்தோஷம், ஒரு ஆம், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிடைக்க போகுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு. ஸோ அந்த மாதிரியே தெரியுது. செப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா கூட சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.